அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது காந்தம் போல் பிறரை ஈர்க்கும் பூர நட்சத்திரத்தின் உண்மைகளை. பூர நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 11வது இடத்தை பெறுகிறது. இது சிம்ம ராசிக்குள் வரும் முக்கியமான நட்சத்திரமாகும். இதன் அதிபதி சுக்கிரன். இந்நட்சத்திரத்தின் அடையாளம் படுக்கை அல்லது ஆசனம். சுகம், இன்பம், கலை, அழகு ஆகியவற்றை குறிக்கும் தன்மை உடையது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே கவர்ச்சியுடன் இருப்பார்கள். இவர்களுக்கு கலைநயம், இசை, நடிப்பு போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்புவார்கள். நண்பர்களை ஈர்க்கும் தன்மை இவர்களிடம் அதிகம். காதல் உணர்வு ஆழமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை மதித்து நடத்துவார்கள். தன்னம்பிக்கை மற்றும் வெளிப்படையான பேச்சு இவர்களின் பலமாகும். சில சமயம் சோம்பேறித்தனம் மற்றும் சுகமான வாழ்க்கை விருப்பம் அதிகமாகலாம். பண விஷயங்களில் செலவு செய்வதில் சிறிதும் தயக்கம் இருக்காது. கலை, அலங்காரம், அழகு சார்ந்த தொழில்களில் வெற்றி பெறுவர். பிறரை மகிழ்விப்பதில் மகிழ்ச்சி காண்பர். ஆன்மீகத்தில் சற்றே தாமதமாகத்தான் ஈடுபடுவார்கள். வாழ்க்கையில் உறவுகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். இவர்களுக்கு பொதுவாக சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வாழ்க்கையை ரசித்து வாழும் மனநிலை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பூரம் என்பது சுகமும் சிரிப்பும் சேர்ந்து வாழ்வை அலங்கரிக்கும் நட்சத்திரம். பூரம் நட்சத்தினர் உறவுகளை மனதார நேசித்து அணுகுவார்கள். அன்பும் கவனமும் காட்டி உறவுகளை நிலை நிறுத்த முயல்வார்கள். உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் சுகத்தை முக்கியமாக கருதுவார்கள். காதல் உறவுகளில் அதிக ஈர்ப்பு மற்றும் பாசத்தை வெளிப்படுத்துவார்கள். நண்பர்களுடன் கலகலப்பாக பழகும் தன்மை கொண்டவர்கள். குடும்ப உறவுகளை மதித்து பாதுகாக்கும் மனப்பான்மை அதிகம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சுய இன்பத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படலாம். பாராட்டும் கவனமும் கிடைக்கவில்லை என்றால் மிகவும் மனம் வருந்துவார்கள். உறவுகளில் அழகு, நாகரிகம், மரியாதை ஆகியவற்றை இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். உண்மையான அன்பு கிடைத்தால் உறவுகளை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவார்கள். பூரம் உறவு என்பது பாசத்தால் பின்னப்பட்ட ஒரு இனிய பந்தம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாக அன்பும் பாசமும் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் சகோதரர்கள் மீது உணர்ச்சி பிணைப்பு அதிகமாக இருக்கும். குடும்ப உறவுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சின்ன வயதில் கலகலப்பாகவும் விளையாட்டாகவும் பழகுவார்கள். சகோதரர்களுடன் சிரிப்பு, சந்தோஷம் நிறைந்த உறவை உருவாக்குவார்கள். உதவி செய்யும் மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும். சகோதரர்களின் முன்னேற்றத்தை மனதார விரும்புவார்கள். ஆனால் பாராட்டு கிடைக்கவில்லை என்றால் மன வருத்தம் கொள்ளக்கூடும். சில நேரங்களில் தங்களது விருப்பமே முக்கியம் என நினைப்பார்கள். இதனால் சிறு மனக்கசப்புகள் உருவாகலாம். செலவு செய்வதில் சுதந்திரம் அதிகம் இருப்பதால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனாலும் சண்டையை நீண்ட காலம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். மனமுருகி விரைவில் சமரசம் செய்து கொண்டு விடுவார்கள். உறவுகளில் அழகு மற்றும் மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். சகோதரர்களிடமிருந்து அன்பான வார்த்தைகளைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். குடும்ப நிகழ்வுகளில் ஒன்றுபட்டு செயல்படுவார்கள். வெளியில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உறவுகளை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். வயது ஆக ஆக உறவின் மதிப்பு இவர்களுக்கு மேன்மேலும் புரிய ஆரம்பிக்கும். இறுதியில் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர உறவு பாசத்தால் கட்டிய உறுதியான பந்தமாக இருக்கும். பூரத்தின் மனம் கோபம் கொள்ளும், ஆனால் பாசம் விடாது பிடித்து கொள்ளும். தாய் தந்தையரிடம் இயல்பாகவே இருப்பார்கள். பாசமும் மரியாதையும் காட்டுவார்கள். குடும்பத்தின் சுகம், அமைதி காக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். தாயுடன் உணர்ச்சி பிணைப்பு அதிகமாக இருக்கும். தந்தையின் கருத்தை மதிப்பார்கள். ஆனால் சில நேரம் தங்கள் விருப்பத்தையும் நிலைநிறுத்துவார்கள். அதற்காக போராடுவார்கள். சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் பாசம் காரணமாக விரைவில் இணக்கம் ஏற்பட்டுவிடும். பூரத்தின் மனம் சுதந்திரத்தை தேடும். ஆனாலும் பெற்றோர் பாசத்தை விட்டுவிடாது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாக புத்திசாலித்தனமும் கல்வியில் ஆற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த சற்று சிரமம் இருக்கலாம். சுவாரஸ்யமான பாடங்களில் மட்டும் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். கலை, இலக்கியம், இசை, வடிவமைப்பு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். சுயமாக கற்றுக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும்.
கட்டுப்பாடு இருந்தால் கல்வியில் உயர்ந்த நிலை அடைவார்கள், இல்லை என்றால் கல்வியில் பின்தங்கி விடுவார்கள். நண்பர்களின் சூழல் இவர்களின் படிப்பில் தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். சில நேரங்களில் சோம்பேறித்தனம் கூட அவர்களது முன்னேற்றத்தை தடுக்கலாம். நல்ல ஆசிரியரும் நல்ல வழிகாட்டுதலும் கிடைத்தால் திறமை அவர்களுக்குள் மலரும். மொத்தத்தில் விருப்பத்துடன் படித்தால் உயர் கல்வி வரை சென்று சாதிக்க முடியும். பூரத்தின் கல்வி ஆர்வம் சேர்ந்தால் மட்டுமே உயர்வு அவர்களுக்கு நிச்சயமாகும். பூர நண்பர்கள் சுகம், கலை, அழகு, மனிதர்களுடன் தொடர்பு போன்ற விஷயங்களில் ஈர்ப்பு உடையவர்கள். அதனால் அழகு சாதனங்கள், அலங்காரம், கலை, இசை, மீடியா, நிகழ்ச்சி மேலாண்மை, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் போன்ற சொந்த தொழில்களில் அதிக வெற்றி பெறுவார்கள். சுய சிந்தனை, சுதந்திரம் கிடைப்பதால் தொழிலில் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும். அரசு வேலையை பொறுத்தவரை நிலையான வருமானம் கிடைக்கும், ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் பூர நபர்களுக்கு கட்டுப்பாடுகள் சில நேரம் சலிப்பை தரலாம். அதனால் அரசு வேலையிலே இருந்தாலும் கூட மன நிறைவு அவர்களுக்கு குறைய வாய்ப்பு உண்டு. பூர நண்பர்களை பொறுத்தவரை சொந்த தொழில் அல்லது சுய சுதந்திரம் உள்ள வேலைதான் அதிகமாக பொருந்தும். பூரம் சுதந்திரத்தில் மலரும், கட்டுப்பாட்டில் மந்தமாக போய்விடும். நேரடியாக பழிவாங்கும் குணம் பொதுவாக இவர்களுக்கு அதிகமாக இல்லை. ஆனால் மனதில் ஏற்பட்ட காயத்தை எளிதில் மறக்க மாட்டார்கள். தங்களை அவமதித்தவர்களை மனதில் தள்ளி வைப்பார்கள். நேரடி சண்டையை விட அமைதியாக தூரம் போவது இவர்களின் வழி. சில சமயம் தங்கள் முன்னேற்றத்தால் பதிலடி கொடுக்க நினைப்பார்கள். அன்பு கிடைத்தால் பழி மறந்து போகும் இவர்களுக்கு. அப்படி மனம் உள்ளவர்கள் இவர்கள். பூரம் பழியை கொண்டாலும் பாசம் வந்தால் அது கரைந்து போய்விடும். சுகம், இன்பம் விரும்பும் மனநிலை காரணமாக சிலர் தவறான பழக்கங்களுக்கு இலகுவாக இழுக்கப்படலாம். நண்பர்களின் சூழல் இவர்களின் நடத்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கட்டுப்பாடு குறைந்தால் நேரத்தை வீணாக்கும் பழக்கங்கள் உருவாகலாம். ஆனால் நல்ல வழிகாட்டுதல் இருந்தால் உடனே திருந்தும் திறன் இவர்களுக்கு உண்டு. மன உறுதியை வளர்த்து கொண்டு விட்டால் தவறான பழக்கங்களிலிருந்து எளிதில் விலகிவிட முடியும். பூரத்தின் மனம் சுகத்தை தேடும். ஆனால் சரியான பாதையை காட்டினால் நிச்சயம் உயரும். இல்வாழ்க்கையை பொறுத்தவரை பெண்களின் கற்பு நெறி என்பது மனதிலும் செயலிலும் ஒருமைப்பாடு, குடும்பத்தின் மரியாதையை காக்கும் பண்பு, அன்பு, பொறுமை, தியாகம் ஆகியவை இல்வாழ்க்கையில் பெண்களின் பலமாக அமையும். ஆண்களின் ஒழுக்கம் என்பது பொறுப்பு, நம்பிக்கை, நேர்மை ஆகியவற்றில் நிலைத்திருப்பது. குடும்பத்தை பாதுகாக்கும் கடமை உணர்வு ஆண்களுக்கு முக்கியம். இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கும் போது இல்வாழ்க்கை உறுதி பெறும். ஒழுக்கமும் கற்பும் சேர்ந்தால்தான் இல்லறம் ஆனந்தமாகும். இல்லறம் நிலைக்க பெண்ணின் கற்பும் ஆணின் ஒழுக்கமும் இரண்டுமே சமம்தான். பூரப்பெண் இல்வாழ்க்கையில் அன்பும் ஈர்ப்பும் கலந்து குடும்பத்தை கட்டி அணைப்பாள். கற்பு நெறியில் மன உண்மையும் துணைவனுக்கு பற்றும் முக்கியமாக இருக்கும். சுகமும் அழகும் விரும்பினாலும் உறவை காப்பது பூர நட்சத்திரத்தின் அடிப்படை மனப்பான்மை. துணைவனிடம் அன்பு, மரியாதை, நேர்மை ஆகியவற்றை எதிர்பார்ப்பாள். ஆணின் ஒழுக்கம் நிலைத்திருந்தால் இல்வாழ்க்கை இனிமையாக வளரும். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்தால் பூரத்தின் இல்லறம் செழித்து நிலைக்கும். பூரத்தின் இல்லறம் அன்பும் ஒழுக்கமும் சேர்ந்தால் அழகாக மலரும். பூர நபர்கள் உழைப்பில்லாதவர்கள் அல்ல, ஆனால் சுகமாக செய்யும் வேலைகளை விரும்புவார்கள். கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான வழியில் முன்னேற நினைப்பார்கள். மனிதர்களுடன் நல்ல தொடர்பு வைத்து வாய்ப்புகளை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு அதிகம். சில நேரங்களில் பிறர் உதவியை நம்பி செயல்படுவார்கள், ஆனால் முழுமையாக அதில் வாழ்பவர்கள் அல்ல. விருப்பம் ஏற்பட்டால் கடினமாகவும் உழைத்து உயர்வு அடையவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். சோம்பேறித்தனத்தை கட்டுப்படுத்தினால் பெரிய வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். பூரத்தின் உழைப்பு கஷ்டத்தை தவிர்க்கும், ஆனால் வாய்ப்பு வந்தால் வெற்றி பிடித்துவிடும். பூரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வெளிப்படையான பேச்சு, தலைமை குணம் காணப்படும். விரைவாக முடிவெடுக்கும் தன்மை உண்டு. சுய மரியாதை அதிகமாக இருக்கும். முன்னிலையில் இருக்கவே விரும்புவார்கள். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களோ சுகம், வசதி மீது அதிக ஈர்ப்பை உடையவர்களாக இருப்பார்கள். பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துவார்கள். அமைதியான அணுகுமுறை அதிகம். பொருள் சேர்க்கும் எண்ணம் இவர்களுக்கு
வலுவாக இருக்கும். 3ஆம் பாதத்தை பொறுத்தவரை கலைநயம், சிந்தனை திறன் அதிகமாக இருப்பார்கள். பேசும் திறன் மூலம் பிறரை ஈர்ப்பார்கள். நண்பர்கள் வட்டம் விரிவாக இருக்கும். புதுமை எண்ணங்கள் அதிகமாகும். சுய வெளிப்பாடு முக்கியமாக இருக்கும். 4ஆம் பாதத்தை பொறுத்தவரை உணர்ச்சி பூர்வமான மனநிலை காணப்படும். குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணம் மெதுவாக வளர்ச்சியடையும். கருணை, உதவி மனப்பான்மை பெரும்பான்மையாக இருக்கும். அமைதியாக வாழ்க்கையை நடத்த விரும்புவார்கள். பூர நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் 4 முகம், ஆனால் ஒரே பாசத்தை கொண்ட மனமாக இருக்கும். பூர நபர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் வாய்ப்பு பொதுவாக உண்டு. குடும்பத்தின் மூலம் நிலம், வீடு போன்ற ஆதாரங்கள் சேர வாய்ப்பு இருக்கும். ஆனால் செலவு மனப்பான்மை அதிகம் இருந்தால் சேமிப்பு குறைந்து போகும். சுயமுயற்சியாலும் சொத்து சேர்க்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. சரியான திட்டமிடல் இருந்தால் நிலையான செல்வம் உருவாகும். பெண்களின் அழகு, நாகரிகம், உணர்ச்சிகளை மதிக்கும் இயல்பு இவர்களிடம் உண்டு. அன்பும் மரியாதையும் கலந்த அணுகுமுறையால் பெண்களை கவர்வார்கள். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் மிகச் சிறப்பானதாக இருக்கும். உண்மையான பாசம் இருந்தால் பெண்களை உயர்த்தி பாதுகாக்கும் மனம் இவர்களுக்கு உண்டு. பூரப்பெண்கள் இயல்பாக அன்பும் ஈர்ப்பும் கலந்த மரியாதையுடன் ஆண்களை அணுகுவார்கள். உறவில் பாசமும் பாராட்டும் இருந்தால் ஆண்களை உயர்வாக மதிப்பார்கள். துணைவனின் முயற்சி, பொறுப்பு, உணர்வு ஆகியவற்றை கவனித்து ஆதரிப்பார்கள். ஆனால் மரியாதை மட்டும் குறைந்துவிட்டால் தங்களது சுயமரியாதையை தளர்த்தி கொள்ளவே மாட்டார்கள். சமநிலையுடன் நடக்கும் உறவுகளில் ஆழ்ந்த நம்பிக்கை கொடுப்பார்கள். பூர நட்சத்திரம் காதலில் தீவிரம், ஈர்ப்பு, ரசிப்பு நிறைந்ததாக இருக்கும். மனதை முழுவதும் கொடுத்து காதலிப்பார்கள். கவனம், பாராட்டு கிடைத்தால் காதல் இன்னும் ஆழமாகும். அன்பை பொறுத்தவரை வெளிப்படையாகவும் உணர்ச்சியோடும் இருக்கும். தங்கள் நெருங்கியவர்களை மகிழ்விப்பதில் சந்தோஷம் காண்பார்கள். அன்பு கிடைத்தால் அதற்கு பல மடங்கு திருப்பித் தருவார்கள். நட்பை பொறுத்தவரை நண்பர்களுடன் கலகலப்பாக பழகுவார்கள். மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நண்பர்களை ஈர்க்கும் கவர்ச்சி இவர்களிடம் இருக்கும். உண்மையான நட்பை நீண்ட காலம் காப்பாற்றுவார்கள். கவர்ச்சி, ஈர்ப்பு அதிகம். எளிதில் பிறரை ஈர்ப்பார்கள். கலை நயம், படைப்பாற்றல் சிறந்து விளங்கும். அன்பு, பாசம் நிறைந்த மனம், சமூகத்தில் கலந்து பழகும் திறன், சுயமரியாதை மற்றும் நம்பிக்கை இவையெல்லாம் இந்த பூர நட்சத்திரக்காரர்களின் பலமாகும். சுக வாழ்க்கை மீது ஈர்ப்பு, சோம்பேறித்தனம் சில நேரம் மேலோங்கும். செலவு பழக்கம் அதிகம். பாராட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். கட்டுப்பாடு குறைந்தால் பாதை மாறும் வாய்ப்பு இவையெல்லாம் இவர்களது பலவீனமாக இருக்கும். 18 வயது முதல் 22 வயது வரை இவர்கள் காதல் குழப்பங்கள் காரணமாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். 24 வயது முதல் 27 வயது வரை தொழில் தொடக்கம், நிலைமை உறுதி இல்லாததால் இவர்கள் சிரமங்களை சந்திப்பார்கள். 30 வயது முதல் 33 வயது வரை திருமணம், குடும்ப பொறுப்புகள், பண செலவுகள் அதிகரிப்பு ஆகியவை ஏற்படும். 36 முதல் 39 வயது வரை உறவுகள், கூட்டாண்மை அல்லது தொழில் மாற்றத்தில் சிக்கல்கள் ஏற்படும். 42 வயது முதல் 45 வரை பொருளாதார திட்டமிடல், சொத்து தொடர்பான அழுத்தங்கள் இவர்களுக்கு ஏற்படும். 50க்கு பிறகு உடல்நலம், வாழ்க்கை சமநிலை குறித்து கவனம் ஆகியவை தேவைப்படும். இவை பொதுவான ஜோதிட கணிப்புகள் மட்டுமே தவிர ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைப்பாடுகள் அடிப்படையில் காலங்கள் மாறலாம். இவர்களுக்கு காட்சிகளும் மாறலாம். பூர வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. இடைவேளையில் வரும், ஆனால் மீண்டும் எழும் சக்தி அதிகம். எனவே பூர நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக 22 வயது முதல் 26 வயதிற்குள் திருமணம் செய்து கொள்ளலாம். குடும்ப சூழலை பொறுத்தவரை 27 to 29 அவர்களுக்கு திருமணம் அமையலாம். நல்ல இணைவு கிடைக்கும் வரை காத்திருக்கும் மனநிலை இருக்கும். நட்சத்திர அடிப்படையிலான பொது கணிப்பு மட்டுமே தவிர தனிப்பட்ட ஜாதக கிரகநிலை, தசை, கோச்சார பலன்கள் போன்றவை இறுதி முடிவை நிர்ணயிக்கும். பூர நட்சத்திரம் சுக்கிரன் ஆட்சி கொண்டதால் பொதுவாக பெண்மை, இனப்பெருக்கம் சக்தி ஆகியவற்றுடன் தொடர்பு உண்டு. அதனால் எல்லோருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் என்று கூற முடியாது. உண்மையில் உடல்நிலை, ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, சுக்கிரனின் நிலை போன்றவற்றை பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், மருத்துவ காரணங்களும் இதற்கு முக்கியமாக இருக்கிறது. சரியான ஜாதக பரிசோதனை இல்லாமல் பயப்பட தேவையில்லை. பூர நட்சத்திரம் பிரச்சனை உடையது அல்ல, கவனமின்மைதான் பிரச்சனை. ஆகவே பூர நட்சத்திரக்காரர்கள்
இந்த பலன்களை கேட்டு எல்லாம் வல்ல நான் அன்றாடம் தொழும்பனாய் பணி செய்யும் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். நீங்களும் முடிந்தால் ஒரு முறை சிவகங்கை மாவட்டம் கானடகாத்தான் பெரிய கோவிலில் அமைந்துள்ள பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.